கோல்டு சில்வர் கிராஷ் ஆயிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை கணிச்சிருந்தோம். சான்ஸ் வீக்காக இருக்குது, இன்னும் கீழே போகும்னு. இன்னும் டவுன் ட்ரெண்ட் இருக்கா இல்லை அப்போர்ட் மூமெண்ட்டுக்கு தயாராகிடுச்சா பார்ப்போம். யூ வேர் வார்ன்டு. ட்ரம்ப் மறுபடியும் தன்னுடைய மார்க்கெட் மேனிப்புலேஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஈரான் கூட சமரச பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டார். உடனே ப்ரைஸஸ் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். $666 million கிரிப்டோவில் மட்டும் லிக்விடேஷன்ஸ் நடந்திருக்கு. தன்னை கரெக்டாக மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் இஸ் அட் இட்ஸ் பீக். ஒரு பக்கம் ஆயில் லைட்டாக சறுக்குனாலும் திரும்ப அப்போர்ட் மூமெண்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் பியோர் ஸ்ட்ரென்த். எல்லாமே ஒரு ட்ராப் மார்க்கெட்டாக மாறிட்டு வருது. பட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஹண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையே. இந்த வீடியோலையும் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ஸ்டே ஷார்ப், ஸ்டே பேஷண்ட், லெட்ஸ் டே ரைட்டன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரீட் திஸ் அஸ் எஜுகேஷனல். ஸோ கைஸ், ஸ்டார்டிங் ஆஃப் வித் சம் ட்வீட்ஸ். இந்த ட்வீட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த ட்வீட், அதாவது ட்ரம்ப்புடைய ட்வீட்டுக்கு முன்னாடி எப்படி இங்கே பொசிஷனாக இருக்குது, எப்படி ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். 5 minutes பிஃபோர் ட்ரம்ப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், 1.5 billion நோஷனல் ஒர்த் ஆஃப் S&P 500 ஃபியூச்சர்ஸ் ஆர் பாட் இந்த சிங்கிள் கிளிப். பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் கிளிப். இங்கே இந்த வால்யூம் பாருங்கள். இது வந்து ஆயில்து, இது வந்து ஆயில் ஷார்ட்டு, இது வந்து S&P லாங்கு. இதுதான் சொல்கிறாங்க. 1.5 billion நோஷனல் ஒர்த் ஆஃப் S&P 500 ஃபியூச்சர்ஸ் ஆர் பாட் இந்த சிங்கிள் கிளிப். இந்த ஒரு சிங்கிள் கிளிப்பில் வந்து இந்த வால்யூம் ஸ்பைக்காக இருக்குது பாருங்கள். எப்படி தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் பிஃபோர் த ட்வீட். அடுத்து வந்து அது அந்த ஆயில் ஷார்ட். அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த மூமெண்ட் கிடைக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 4x to 6x எனி அதர் ட்ரேட் சைஸ் டியூரிங் தி மார்க்கெட் க்ளோஸ். இன்சைடர்ஸ் ப்ராஃபிட்டட் ஃப்ரம் ஹிஸ் லைஸ் இன் ப்ராட் டே லைட். அதாவது ட்ரம்ப்புடைய ட்வீட் முன்னாடியே தெரிஞ்ச இன்சைடர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அலையன்சஸாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சதுனால எப்படி அழகாக பொசிஷன் ஆகிருக்காங்க. இந்த ட்வீட்லேருந்து எப்படி பெனிஃபிட் இருக்காங்க பாருங்கள். இதுதான் பகல் கொள்ளைன்னு சொல்கிறது. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து கண்ணு முன்னாடி அடிச்சுட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா, அதே தான் பீட்டர் பிராண்ட். இவர் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் லெஜெண்ட்ஸ். நம்ம நிறைய ட்வீட்ஸை பார்த்துருக்கோம். பனானா ஸ்பிட் பற்றிலாம் பேசியிருந்தார். இவர் அதே தான் சொல்கிறார். ஐ ஹவ் ட்ரேடட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ் ஃபார் 5 decades. There is zero doubt in my mind that Trump money was behind this buying. There is no law that prevents the Trump machine from manipulating futures markets. Inside trading is legal. அதாவது வந்து இன்சைடர் ட்ரேடிங் லீகலோட கொண்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் ஃபேமிலி ஃபார்ச்சூன் க்ரூ டுடே. ட்ரம்ப் இஸ் பிளேயிங் மார்க்கெட்ஸ் லைக் அ ஃபிடில். அதாவது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு US பிரசிடெண்ட்டாக இருக்கும், ஒரு முக்கியமான பதவியில் இருக்கும். இதனால் பொதுமக்கள் மார்க்கெட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது எந்த கவலையுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு ட்வீட்டை வச்சு விளையாடுறாங்க. பட் அது அந்த ட்வீட் என்னென்னா, அந்த ஈரான் கூட சமரச பேச்சுவார்த்தையில் இருக்கோம், ஒன்றும் நாங்கள் எல்லாமே சரியாயிருச்சு அப்படிங்கிற ட்வீட் தான் அது. பட் ஈரான் அடுத்த நிமிஷமே வந்து அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை, எல்லாமே டுபாக்கூருங்கிற மாதிரி வந்து அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் அந்த ட்வீட் மூலயமா நடக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இவங்க பெனிஃபிட் ஆயிடுவாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து எடுத்துகிட்டு பாதி கிளம்பிடுவாங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஸோ இதான் மக்கள் நடக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஈரான் ட்ரோல்ஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆஃப்டர் ஹி செட் தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வில் பி கண்ட்ரோல்ட் பை மீ அண்ட் அயட்டோல்லா. என்ன விளையாச்சிருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வில் கண்ட்ரோல் பண்ணாங்க பாருங்கள். ஒரு குட்டி ஸ்டேரிங் வீலை வச்சு கலாய்ச்சிருக்காங்க. ஈரான் எம்பசியை ட்ரம்ப் கலாய்ச்சிருக்காங்க. ஸோ கேஸ் அதை கொஞ்சம் கூட வெக்கமில்லாத நம்ம ஆள், ஒரு ஆள் வந்து US பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இதுதான் நடக்கும். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மேனிப்புலேட்டிவ் மார்க்கெட்டில் தான் நம்ம ரைட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ரைட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ காஷியஸாக கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. லெட்ஸ் டைவ் இன்டு தி சார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் பிட்காயின் சார்ட். இதில் வந்து நம்ம நேற்று நடந்த கூத்தை பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் என்ன மூமெண்ட் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 67,500 இல்லை இந்த ப்ரைஸு 71,500 வரைக்கும் போயிட்டு அப்படியே ரீட்ரேஸாக இங்கே சுற்றிட்டுருக்கு. பட் இட் இஸ் ஸ்டில் ட்ரைங் டு மூவ் அப். இது என்ன ஆகுனா, மோஸ்ட் ப்ராப்ளி என்ன ஆகுனா, இது மண்டே ஹை அண்ட் மண்டே லோ நமக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி மண்டே ஹை அண்ட் மண்டே லோ, இந்த பர்பிள் லைனு. ஸோ என்ன ஆகுனா, மோஸ்ட்லி ப்ரைஸஸ் யூஸ்வலாக மண்டே ஹை இந்த அழகான ஒரு சம்மர் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. மண்டே ஹை அண்ட் லோ வந்து நல்ல ரேஞ்ச், ஒரு $3,000 to $4,000 கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ப்ரைஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே வந்து போயிட்டு இங்கே லிக்விடிட்டியை ஃபுல்லாக ஸ்வைப் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன், இட் ஸ்டார்ட் கமிங் டவுன் லைக் திஸ். ஓகே, ஸோ நான் எப்படி பொசிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரைஸஸ் இந்த இடத்துல வரும்போது ஐ வில் ஸ்டார்ட் டேக்கிங் ஷார்ட்ஸ். அதாவது 71,800 மேலே 72,000 அந்த ரேஞ்சில் வந்து ஐ வில் ஸ்டார்ட் டேக்கிங் ஷார்ட்ஸ். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து அதுக்கு மேலே போகுமாங்கிறது ஹைலி டவுட்ஃபுல் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸஸ் போகுமான சான்சஸ் இருக்குது. ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 74,000 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஷார்ட் எடுக்க போகிறோம். தட் இஸ் ஃபைன். பட்
இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸஸ் will start falling down. இங்கே நம்ம ஷார்ட் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம், இங்கெல்லாம் நம்ம ஷார்ட் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஷார்ட் ஆன் BTC, Ethereum, Solana, XRP இதில் வேணால் நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம். அங்கே போயிட்டு ப்ரைஸ் அங்கே இதாகி இட் ஸ்டார்ட்ஸ் டம்பிளிங் டவுன். அதான் மோஸ்ட் ப்ராப்ளம் நடக்கும். ஸோ ஐல் பி டேக்கிங் அ ஷார்ட் ஹியர் கைஸ். ப்ரைஸ் இங்கே வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நான் எப்படின்னா முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வி டோன்ட் சேஸ் பம்ப்ஸ். இந்த மாதிரி ஒரு பம்ப் நடந்ததுக்கப்புறம் வி வில் வெயிட் அட்லீஸ்ட் டு கிளாரிஃபை எதனால் இந்த பம்ப் நடந்திருக்கு, இமீடியட்டாக ஃபாலோ ஆகுதா, அங்கே நிற்கிதா, இல்லை மூமெண்ட் மேலே திருப்பி மேலே போகுதா, இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ வி நெவர் எவர் சேஸ் பம்ப்ஸ். அந்த பம்ப்ஸ் நடக்கட்டும் ஒரு 1 or 2 days வரைக்கும் நமக்கு 48 days வரைக்கும் நம்ம 48 hours வரைக்கும் நம்ம பார்க்க முடியும், பார்க்கலாம் என்ன நடக்குது, அதுக்கு மேலே போகுதா இல்லை இறங்குதான்னு சொல்லி. ஸோ இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மண்டே ஹைக்கு மேலே ஸ்வீப் அந்த லாக் லிக்விடேஷன்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகுங்கிறது நடக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி லிக்விடேஷன்ஸ் பாருங்கள், செம்ம லிக்விடேஷன்ஸ் இருக்குது. 77 million, 88 million, 90 million எத்தனை பேர் இங்கே ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் இறங்குவான், அதுக்கு முன்னாடியில் இறங்க மாட்டான். ஸோ இந்த ஜோனில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து I'll be taking a trade, I'll be taking a short. ஓகே, ஸோ தட் இஸ் மை பிளான் கைஸ். அதுதான் என்னுடைய பிளானு. யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ திஸ் ஐடியா. பட் ஆனால் அதான் பி ரெடி ஃபார் தட் ஸ்மால் லாஸ். இப்போ சப்போஸ் திருப்பி மேலே போகுதுன்னா ஜஸ்ட் பி ரெடி ஃபார் த ஸ்மால் லாஸ், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் மை பிளான். சேம் திங் வித் எத்தேரியமும் சரி அந்த மூவ்மெண்ட் கிடச்சதுன்னா Ethereum ஆல்சோ வில் ட்ரை டு மேக் தட் சேம் கைண்ட் ஆஃப் மூவ். இங்கே இடத்து வரைக்கும் வரலாம், ஸோ கொஞ்சம் மேலே போகலாம். ஸோ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு வந்து. இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ் மேலே போகிறது வந்து ஹைலி டவுட்ஃபுல். அது இந்த மாதிரி ஸ்டீப் மேனிப்புலேட்டிவ் மார்க்கெட் வந்து இந்த பம்பே வந்து ஒரு சின்ன மேனிப்புலேஷனால் கிடச்ச பம்பு தான். இந்த பம்பே வந்து ஒரு சின்ன மேனிப்புலேஷன் ட்ரம்போட ட்வீட்னால கிடச்ச பம்பு. ஸோ ஹவுஸ் இட் கோன் சஸ்டெயின்? there's no way this can sustain much. சேம் திங் வித் Solana. இது இந்த ஜோன் வரைஞ்சப்படாததுக்கெல்லாம் போக சான்சஸ் இல்லை கைஸ். இது வந்து ஒரு 95 மேக்ஸிமம் 95 to 96 வச்சு வந்துட்டு இந்த ஸ்டார்ட் ஃபாலோங்கிறது என்னுடைய கருத்து. again that is all my opinion. It may or may not happen for Solana. So this is with crypto. We pretty much very well know இதோடைய மேனிப்புலேட்டிவ்ஸ், என்னோட மேனிப்புலேஷன்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் போகும், இந்த பேரல் சேனல் எவ்வளோ நாளாக இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பேரல் சேனலில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ப்ரைஸஸ் வந்து நமக்கு இந்த பேரல் சேனலுக்குள்ளே ஒரு மாட்டிச்சு பார்த்தீங்களா. இந்த பேரல் சேனலில் எவ்வளோ நாள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55 days வரைக்கும் இந்த ஹை இருந்திருக்கு. இந்த சேனல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே 55 days இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து 48 days பக்கம் இருக்கும். ஸோ இது வரைக்குமே கூட நமக்கு அந்த ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேஷனுக்காக சொல்கிறேன், ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இட் கேன் கோ அப் 76 வரைக்கும் கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கருத்து என்ன, இட் மைட் கம் ஹியர் அண்ட் ஃபால் டவுன், பட் இட் கேன் கோ அப் டில் 54 days நமக்கு அப் அண்ட் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டு தென் இட் மைட் ஸ்டார்ட் ஃபாலோயிங். தென் வந்து இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் இந்த மூவ் வந்து சஸ்டைனபிள் மூவ் கிடையாது. மேலே போச்சுன்னா திருப்பி ஷார்ட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது வந்து இட் கம் ரேப்பிடாக ஃபாலோ ஆகும். இது வந்து ஸ்மாலாக ஃபாலோ ஆகுது, ரேப்பிடாக ஃபாலோ ஆகும். அந்த ஃபால் வந்து நம்மளுடைய பர்ஃபெக்ட் பையிங் ஜோன் இங்கே தான் கேஸ். நம்ம முன்னாடியே நம்ம பல வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பர்ஃபெக்ட் பை ஜோன் வந்து இங்கே தான் ரவுண்டே போட்டு வச்சாச்சு. திஸ் இஸ் வேர் வில் பி அக்யூமுலேட்டிங் பிட்காயின், நாட் லைக் அ ட்ரேடர். ஒரு ட்ரேடர் மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் இன்வெஸ்டர் மாதிரி வில் பி அக்யூமுலேட்டிங் பிட்காயின் அட் திஸ் ரேஞ்ச். இதுதான் நம்ம லாங் டர்ம் பையிங் ஜோன். இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து அப்படி கிராஜுவலாக மூவ் ஆக ஆரம்பிக்குங்கிறது தான், புல் ரன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஸோ இதில் தான் இருக்க போகிறோம், நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்த சார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சைக்கிள்ஸோடைய கம்பேரிசன் வித் கரண்ட் சைக்கிள் பேர் ரன் பார்த்தீங்கன்னா we are already like 200 days, close to 200 days into the bear run cycle. இன்னும் என்ன ஒரு 200 days நம்ம அப்படியே தான் இந்த ஃபாலில் தான் இருப்போம், இந்த ஒரு பேட்டர்னில் தான் இருப்போம். தென் இந்த புல் ரன் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி இஸ் சேம். ஹிஸ்ட்ரி அதை தான் சொல்லுது. அதே தான் வந்து இப்போ க்ளீனாக வந்து இந்த சைக்கிள் வந்து இந்த க்ரீன் வந்து இட் இஸ் ப்ரீவியஸ் சைக்கிள். அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த சைக்கிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ப்ரைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேட்சிங் ஹியர். ஸோ அதான் அந்த ஒரு ஃபாலுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபாலை நோக்கி தான் போகும் இந்த ப்ரைஸஸ். இப்போ இங்கேருந்துலாம் திரும்பிற சான்சஸே கிடையாது. தட் இஸ் வை ஐம் சேயிங் ஒரு ப்ராப்பர் டவுன் ட்ரெண்டுக்கு தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் நத்திங் மேசிவாலாம் ஒரு ரன் கிடச்சிட போகிறது கிடையாது இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அதனால தான் வந்து வி ஹேவ் டு பொசிஷன் அவர் ஷார்ட்ஸ். ஸோ அதான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல I'll be planning for a short. ஓகே கைஸ், அது வந்து அரௌண்ட் 72 above 72 to 73 இந்த ரேஞ்சில் வந்து I'll be planning for a short on Bitcoin. Ethereum ஸோ சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ்க்குள்ள அது வந்துச்சு. 94 வருது, இது வந்து ஒரு 90, இது வந்து 2200 வருது அப்படின்னா அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன்ஸ் அதில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபைன் கைஸ், கிரிப்டோ பற்றி நிறைய பார்த்தேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் கிரிப்டோ அண்ட் மூவ் டு கோல்டு. நம்ம கோல்டு முன்னாடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். இட் இஸ் வெரி வீக்னு. இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. இங்கே ஏதோ ப்ரைஸஸ் இருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் இட் இஸ் broken this trend line and is very வீக். நம்மளுடைய பை ஜோன் இன்ட்ரெஸ்ட் ஜோன் இது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம வந்து வில் see அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் பாருங்கள் நம்ம போட்ட அந்த ட்ரெண்ட் டச் பண்ணிட்டு அந்த ஒரு ஜோனை டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இது நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கிரிப்டோ அந்த கோல்டு அண்ட் சில்வர் இஸ் அப்பியரிங் வீக். எல்லாரும் மேலே போகுதுங்கிறாங்க. பட் ஆனால் சார்ட்ஸ் அது சொல்லலை. சார்ட்ஸ் வந்து வீக்காக இருக்குன்னு தான் வந்து சார்ட் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இட் ஹஸ் ஃபாலன். இட் இஸ் pretty much fallen like we expected. சாலிடாக வெயிட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒன்றும் அவசரம் இல்லை. இட் கேன் கம் till here or even go further down. நான் வந்து அந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கவே போகிறோம் இதுக்குள்ளே இறங்கலாமா என்ன.
லாங் டேர்ம் வந்து யோசிக்கலாமா இல்லை வந்து எப்படிங்கிறது வந்து நம்ம லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த இந்த மேனிப்புலேஷனால் கிடைச்ச இந்த புல் பேக் தான் இந்த ஆயிலில் கிடைச்ச புல் பேக். ட்ரம்போட இந்த மேனிபுலேட்டிவ் ட்வீட்னால கிடைச்ச புல் பேக் இது. பட் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஸ்டாப் தி ப்ரைஸ் ஃப்ரம் மூவிங் அப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 to 80% அவுட் ஆஃப் திஸ் ட்ரேட். பட் ஒரு 20-25% உள்ள ட்ரேடுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸஸ் வந்து இப்போ இங்கே இருக்குது கரெக்டுங்களா. இந்த ப்ரைஸஸ் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஸ்டில் கோ அப் தான். ஏன்னா இது வந்து இட் இஸ் அ மேனிப்புலேட்டிவ் புல் பேக். இந்த புல் பேக் வந்து நான் வந்து ஒரு ரீசனே கிடையாது. அவன் பண்ண அந்த இந்த சமரச பேச்சு அப்படி இப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு ஆயில் வந்து எல்லா பொசிஷன்ஸ் விட்டுறாங்க. பட் திருப்பி பாருங்கள், டக்குன்னு வந்து இட் இஸ் ட்ரைங் டு கோ அப் தான். ஸோ இட் வில் எவென்ச்சுவலி கோ அப் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆயில் there's no stopping. இந்த வார் கிரைசிஸ் இருக்கிற வரைக்கும், இவங்களுக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிற வரைக்கும் there's no stopping oil from going up. அதனால தான் போய்கிட்டு இருக்கும். ஹைப் வந்து அந்த பர்ஃபெக்டான மூவ் முடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 to 44 வந்து டச் பண்ணிவிட்டு வந்து தென் ஐ திங்க் இட் இஸ் ரீட்ரேசிங் பேக். இதுக்கு மேலே வந்து இது போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஓகேங்களா, டவுட்ஃபுல் தான். நான் ஷார்ட் எடுக்கலாம், லாங் எடுக்கலாம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இதுக்கப்புறம் வந்து ஹை டவுட்ஃபுல். ஏன்னா பிட்காயின் வில் சூன் ஸ்டார்ட் ஃபாலிங் பேக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாலாம் ஹைப் ஆஸ்ட்ரெல்லாம் பெருசாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா இட் ஆல் ஸ்டார்ட் ஃபாலிங் தான். பட் ஐம் நாட் டேக்கிங் எனி ட்ரேட்ஸ் ஆன் தீஸ். அவ்வளோதான். ஸோ ஃபார் நவ் தட் இஸ் தி கேஸ். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியுதுல்ல என்ன ஆகுது பாருங்கள். இது மேனிப்புலேட்டிவ் ஒரு புல் தான். பட் இது உடஞ்சது அப்படின்னா பேம், இந்த ஜோன் இது உடஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜோனில் ப்ரைஸஸ் வரும். இது உடஞ்சது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரலாம், இல்லை அது கீழே கூட போகலாம். பட் ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்ற எல்லா ஸ்டாக் ப்ரைஸஸும் வந்து மூவ் ஆகும். ஸோ மேசிவ் வீக்னஸ் ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் மேசிவ் வீக்னஸ் இயர். இது ஈஸியாக ஓடிக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா திரும்ப இங்கே டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ தட் இஸ் pretty much it guys. அடுத்தடுத்த நாட்களில் எப்படி நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் நவருதா என்னங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் guys. Stay sharp, stay patient. Until then, see you guys. Bye.